மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு 2-3 விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. என்ன முன் வச்சிருக்கிறாங்க? குறிப்பாக இந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் லேட்ரல் என்ட்ரியை கொண்டு வந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. இதனால எல்லா மக்களுக்குமே குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்றாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தினுடைய சிவில் சர்வீஸ் எல்லாம் அமெரிக்காவில் ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஒரு ஜனாதிபதி வந்தவுடன் அவரு கூடவே டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி வருவார், ஃபினான்ஸ் செக்ரட்டரி வருவார், எல்லாருமே பிரைவேட் செக்டர்லேருந்து வருவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. அந்த கோ டெர்மினஸ் வித் பிரசிடென்ட். இதை வீரப்ப மொய்லி அவர்கள் தலைமையிலான செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 2005 காங்கிரஸ் ஆட்சியில் சப்மிட் பண்றாங்க. வீரப்ப மொய்லி அவர்கள் இந்தியாவிலும் இந்த நடைமுறையை கொண்டு வரணும். சிவில் சர்வீஸ்ல நாங்க எல்லோருமே ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு 30 வருஷம் ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு ப்ரொமோஷன்ல அனுபவத்தோடு போறோம். அதுவும் சரிதான். ஆனா லேட்டரலா உங்களை போட பத்திரிகை நண்பர், இன்னைக்கு நீங்க ஒரு டால் ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, நீங்க இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியுடைய ஜாயிண்ட் டைரக்டரா வரணுங்கிறது அவங்க விருப்பம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐஎன்பி ஜாயிண்ட் டைரக்டரா போறதை விட பத்திரிகை துறையில 15 ஆண்டுகள் நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நீங்க ஐஎன்பி மினிஸ்ட்ரி ஜாயிண்ட் டைரக்டரா ரன் பண்ணுங்க. இதுதான் அதோட நோக்கம். சிம்பிளா சொல்லணும். நாங்க என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில என்விரான்மெண்ட்ல இருந்து கூட்டிட்டு வாங்க, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்கு ஓலா ஊபர் அந்த மாதிரி யாரோ கூட்டிட்டு வாங்க. இதை 2005 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல அதனுடைய 10வது காப்பி 10th ரிப்போர்ட் ஆஃப் தி செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் பேஜ் நம்பர் 325 வீரப்ப மொய்லி சொல்றாங்க, இது போன்ற லேட்டரல் என்ட்ரியை கொண்டு வந்தா தான் இந்தியாவுடைய சிவில் சர்வீஸ் மக்களுக்கு பயன்படும். அதை பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்துறோம். எப்ப இருந்து நடைமுறைப்படுத்துறாங்கன்னா 2018 இருந்து. ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சொல்லணும் 6 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிக்குது. லேட்டரல் என்ட்ரியில இதுவரை 60 பேர் ஜாயிண்ட் செக்ரட்டரியா டைரக்டர் ரேங்க்ல 60 பேர் வர்றாங்க. 3 ஆண்டுகள் இந்திய அரசுக்கு பணியாற்றலாம். மாநில அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அப்ளை பண்ணலாம், தனியார் அப்ளை பண்ணலாம். ஒரு பேனல் இன்டர்வியூ வச்சு 3 ஆண்டுகள் கொடுக்கும். எக்ஸ்டெண்டட் பை 2 more years, 5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க வேலை பார்க்கலாம். அதன் பிறகு திரும்ப பிரைவேட் செக்டருக்கு வந்துடணும். இதான் அதனுடைய அமைப்பு. இன்னைக்கு 60 செக்ரட்டரி இதுவரைக்கும் நம்ம கிட்ட இருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் ஒரு புது ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு கட்டுக்கதையை எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்டுக்கதையை சொல்றாங்க. எய்தர் அவருக்கு தெரியலையா, அவருடைய ஆட்சியில வீரப்ப மொய்லி அவர்கள் கொண்டு வந்த ரிப்போர்ட்டை படிக்கலையா, இல்ல இதற்கு முன்னாடி ஒரு ஆர்டினன்ஸை டியர் பண்ணி பத்திரிகையாளர் சந்திப்பில் வீசிட்டு போன மாதிரி மறுபடியும் அவருடைய கட்சி அறிக்கையை தப்புன்னு வீசிட்டு போறாரா? அதனால் இன்னைக்கு இதை வைத்துதான் அரசியல் நடக்குது. இன்னைக்கு பாருங்க, 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி 2004 13 வரை 3517 பேர் ஆல் இந்தியா சர்வீஸ் குரூப் ஏ குரூப் பி இவங்கள ரெக்ரூட் ஆனாங்க. 3517. இன்னைக்கு நம்முடைய 10 ஆண்டுகள்ல 3929 ரெக்ரூட் ஆயிருக்கிறாங்க. சோ நாம அதிகமா ரெக்ரூட்டும் பண்ணியிருக்கோம். அதாவது ட்ரெடிஷனல் சிவில் சர்வீஸ்ல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், குரூப் ஏ குரூப் பி, ஐஆர்எஸ், ஐஆர்டிஎஸ், ஐஆர்டிஎஸ் இது போன்ற எல்லா சர்வீசஸும் டானிப்ஸ்ல இருந்து நாம அதிக ரெக்ரூட்டும் பண்ணியிருக்கோம். லேட்டரல் என்ட்ரியும் கொண்டு வந்திருக்கோம். சரி, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு கேள்வி கேட்கிற இங்க ஒரு பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க சிவில் சர்வீஸ் எழுத முடியல, நான் எழுதுனேன்னு வச்சுக்கலாம், நீங்க எழுதல, உங்க டேர்ம் முடிஞ்சிருச்சு, 45 வயசுல யோசிக்கிறீங்க இந்த நாட்டுக்கு நீங்களும் சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த நாடு இல்லனே பத்திரிகையாளர் முன்னாடி இருக்காரு, பிரதர் நேம் எடுத்துக்கிறேன், மகேஷ் அண்ணன், பிரதர் நீங்க போய் 45 வயசுல மறுபடியும் சிவில் சர்வீஸ் எழுதுங்கன்னா அது நடக்கிற காரியமா? உங்களுக்காக கொண்டு வரப்பட்டது லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட். 45 ஆண்டுலயும் நீங்க வாங்க, 3 வருஷம் மட்டும் அரசுக்கு வேலை பாருங்க, 5 வருஷம் மேக்சிமம் திரும்பி உங்க துறைக்கே போயிருங்க. அப்ப உங்களுடைய பெஸ்ட நாங்க உறிஞ்ச போறோம். அரசு உறிஞ்சுது. ஐஎன்பிக்கு என்னை பொறுத்தவரை ஐஏஎஸ் அதிகாரி இருப்பவரை இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் தி மீடியம், என்ன பிரச்சனைன்னு தெரியும், எப்படி டெலிவிஷன் மீடியம் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், நியூஸ் மீடியம் என்ன, பாலிசி என்ன நீங்க சொல்லுவீங்க. இதை உலக நாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்தியாவிலேயே ராகுல் காந்தி தடுக்கிறாங்க. அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, இதை மக்களிடம் பொய் சொல்லி திசை திருப்புவது. நாம வந்ததுக்கு அப்புறம் ஓபிசி சமுதாயத்திற்கு அதிக எண்ணிக்கையில் உள்ள வர்றாங்க, எஸ்சி எஸ்டி அதிக எண்ணிக்கையில் வர்றாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கோட்டால வர்றாங்க. இது எல்லாம் கூட கம்பேரிட்டிவாக இருக்கும் பொழுது இதில் அரசியல் செய்வது எந்த விதத்தில் ஏற்புடையதுங்கண்ணா? அதனால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமில்லாம பொய் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க, எம்பி, அவங்க ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. மக்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. டிபேட் பண்றதுக்கு வேற மேட்டர், ஆனா திசை திருப்பி அதை மாற்று புகுத்தி இதெல்லாம் மறைச்சு சொல்வது மக்கள் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது.